வணக்கம். இந்த வீடியோ நம்ம அக்டோபர் மந்தோட 4th பார்ட்டு ரிவிஷன் வீடியோ அபர்ஜித்தோடு. ஓகேவா? ஆல்ரெடி அக்டோபரோட 3 பார்ட் இருக்குது. யாராவது பார்க்கல அப்படின்னா மறக்காமல் போய் பாருங்க. ஓகே, உங்களுக்கான ஃபஸ்ட் கேள்வி என்ன அப்படின்னா விச் கண்ட்ரி, ஒரு நிமிஷம் சேஞ்ச் விட்டு படிக்கிறேன். விச் கண்ட்ரி ஹேஸ் பீன் த நியூவஸ்ட் ஸ்டேட் மெம்பர் ஆஃப் இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர். ஓகே, இது எங்கே நடந்தது? அபுதாபியில் நடந்தது. கரெக்டாக? கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர். ஸோ இதில் வந்து எந்த கண்ட்ரி புதுசாக வந்து ஜாயின் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்மேனியாவில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 17வது காப் அந்த பயோடைவர்சிட்டி மீட்டிங் அப்படிங்கிறது நடந்தது. ஞாபகம் இருக்கா? பயோடைவர்சிட்டி மீட்டிங் வந்து காப் ரீசெண்டாக வந்து எங்கே நடந்தது அப்படின்னா 17வது எடிஷனு இங்கே பேர் என்ன? அர்மேனியா. ஓகேங்களா? அர்மேனியா எரவான் பட்டர்ஃப்ளை அப்படிங்கிறது வந்து இதாக சிம்பிளாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஞாபகம் இருக்கா? எஸ். ஸோ இப்போ அபுதாபியில் நடந்த ஐயூசிஎன் ஓகே, இது வந்து 1948 உருவாக்கப்பட்டது. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புது மெம்பராக வந்து அர்மேனியா வந்து ஜாயின் ஆயிருக்கு. ஸோ அர்மேனியாவோட கேபிட்டல் என்ன? எரவான். ஓகே, எரவான். According to the recent report, which state recorded the highest மைக்ரோஃபினான்ஸ் லோன் டிஃபால்ட்? ஓகே, மைக்ரோஃபினான்ஸ் லோன் டிஃபால்ட் அப்படிங்கிறது என்னென்னா இந்த சின்ன லோன் வாங்குறதா மைக்ரோஃபினான்ஸ், ரைட்டா? ஸோ அந்த லோன் வாங்கினதில் வந்து எந்த ஸ்டேட்டில் வந்து கடன் கொடுத்து திருப்பி வராமல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருப்பி வராததுக்கு பேர் தான் டிஃபால்ட். ஓகேவா? ஸோ அது எந்த ஸ்டேட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த ஸ்டேட்டு? இதில் லக்கீலி வந்து பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியா ஸ்டேட்டு ஆப்ஷனில் கூட தரல. நல்ல விஷயம். ஓகேவா? உங்களுக்கு பார்த்துங்க, உத்தரப்பிரதேஷ் இருக்க வாய்ப்பு இருக்கா? இருக்குது. பீகார் இருக்க வாய்ப்பு இருக்கா? இருக்குது. வெஸ்ட் பெங்கால் வாய்ப்பு இருக்கா? இருக்குது. ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லிட்ரஸியில் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற ஸ்டேட்ஸ். மகாராஷ்டிரா இருக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை. ஓகே, மகாராஷ்டிரா வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கில் வந்து ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான இது. ஓகே, ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பீகார். ஓகேங்களா? பீகாரில் தான் லோன் வாங்கிட்டு திருப்பி கட்டுறதில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க, ரைட்டா? ஓகே, மைக்ரோ ஃபைனான்ஸ் லோன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிப்போர்ட், ஓகேங்களா, இந்த இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா சாதன் அப்படிங்கிற, ஓகே, சாதன் வந்து மைக்ரோ ஃபினான்ஸோட செல்ஃப் ரெகுலேட்டரி ஆர்கனைசேஷன் சாதன். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃப் ரெகுலேட்டரிக்கு 10 கோடி அப்படிங்கிறது இனிஷியல் வேணும், கேபிட்டல் வேணும், ரைட்டா? எஸ். ஓகே, அவ்வளோதான். ஸோ இதில் வேறு எதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பீகாரோட ஹையஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா லோன் வந்து பார்த்தீங்கன்னா 57,712 crore இருக்குது, ரைட்டா? 712 crore இருக்குது. ஓகே, ஸோ எந்த ஸ்டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோன் வாங்குறதுல வந்து ஆவரேஜ் வந்து ஹையஸ்ட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான். லோன் வாங்குகிற வேல்யூவில் கிட்டத்தட்ட 34,000 சம்திங் வரும். ஓகே, ஒரு ஆள் வந்து 34,000 சம்திங் வாங்குறாங்க ஆவரேஜா அப்படிங்கிற மாதிரி மைக்ரோ ஃபினான்ஸில், ரைட்டா? எஸ். ஹையஸ்ட் லோன் வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா பீகார். ஓகே, லோன் வேல்யூவில் வந்து ஆவரேஜ் லோன் வேல்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. ஓகே, அடுத்தது விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் சுகம்ய பாரத் ஆப். ஓகே, ஸோ இது என்ன அப்படின்னா ஃப்ளாக்ஷிப் இனிஷியேட்டிவ் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா dedicated to enhancing the accessibility for Divyanjan. Okay, Divyanjan அப்படின்னா disabled persons. Okay, it was launched under Accessible India campaign. Okay, அப்போ ஆப்ஷன் சி both 1 and 2 அதுதான் கரெக்ட். ஓகே, இது எந்த மினிஸ்ட்ரி லான்ச் பண்ணுறாங்க? சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் மினிஸ்டர். இந்த மினிஸ்ட்ரியோடைய மினிஸ்டர் யார்? வீரேந்திர குமார். ஓகே, என்ன லான்ச் பண்ணுறாங்க? சுகம்யா பாரத் ஆப். ஓகே, எங்கே லான்ச் பண்ணார் அப்படின்னு பார்த்தா கோவாவில் வச்சு தான் லான்ச் பண்ணியிருக்காரு. பர்பிள் ஃபெஸ்டிவல் எங்கே நடந்தது அப்படின்னு கேட்டாலும் நீங்கள் கோவான்னு சொல்லணும். ஓகேவா? பர்பிள் ஃபெஸ்டிவல். ஓகே, உங்களுக்கான ஃபஸ்ட்டு கேள்வி லேவெண்டர் ஃபெஸ்டிவல் எங்கே நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகேவா? நிறைய பேர் வந்து நான் மறந்துடுறேன், இந்த கொஷின் கேட்குற பழக்கத்தையே நான் விட்டுட்டேன். இனிமேல் வந்து அதை ஆரம்பிக்கலாம். ஓகேவா? அடுத்தது இது என்ன அப்படின்னா இட் இஸ் லான்ச்டு அண்டர் ஆக்சசிபிள் இந்தியா கேம்பெயின். ஓகே, ஆக்சசிபிள் இந்தியா கேம்பெயின். ஓகே, எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எல்டர்லி பீப்புள் இருப்பாங்க இல்லையா, இந்த டிசபிள்டு பர்சன்ஸ், ஸோ அவங்களுக்காக பிரத்யேகமாக கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம் தான். ஓகேவா? ஸோ அவங்களுக்கான டெய்லி லைஃப் ஆக்டிவிட்டி இதெல்லாமே வந்து ஈஸியாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது. ஓகேவா? ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா 10 லாங்குவேஜஸில் அவைலபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10 லாங்குவேஜஸில் இது வந்து அவைலபிள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ லாங்குவேஜ் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? லாங்குவேஜ் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் லாங்குவேஜ் வந்து படித்து வச்சுக்கணும். எவ்வளோ லாங்குவேஜ்? திவ்யாஞ்சன், சுகம்யா 10. ஓகே, ஸோ இது எப்படியா ஞாபகம் வைக்கணுமே? இப்போ உங்களுக்கு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கீங்க, நான் மறந்துடுவேன். ஆக்சுவலாக சொல்லப்போனால் நான் மறந்துடுவேன். சுகம்யா 10வது லெட்டர் என்னது? ஜேவா? ஜேல ஒன்றும் இல்லை. 10 அப்படின்னா இது ஃபஸ்ட்டு லெட்ரு 19. இது எப்படி பார்த்தாலும் வரமாட்டேது. இது 4 3 7
10 நான் இப்போ என்ன பண்ணுறது 10க்கு? ஓகே ஓகே. சுகம்யா அப்படிங்கிறது 7 லெட்டர், ஆனால் 10 லாங்குவேஜ். 7 லெட்டர் 10 லாங்குவேஜ் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். தெரில எனக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கிறேன் தெரில. எப்படியும் ஞாபகம் நீங்களும் வச்சுக்கோங்க. இது எப்படி தான் எனக்கு எக்ஸாம் போகும் மறந்துடுவேன். வேணா பாருங்களேன். அடுத்து வந்து பாரத் டாக்ஸி. ஓகே, பாரத் டாக்ஸி இனிஷியேட்டிவ். ஸோ அதை பற்றி கேட்டிருக்காங்க. இது வந்து கோஆப்ரேட்டிவ் ட்ரிவன் நேஷனல் ரைடு ஹெயிலிங் இனிஷியேட்டிவ். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 கோஆப்ரேட்டிவ் சேர்ந்து இந்த நேஷனல் பாரத் டாக்ஸி இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறது பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ எந்தெந்த ஸ்டேட்டு? மத்திய பிரதேஷ், குஜராத், மகாராஷ்டிரா, குஜராத், உத்தரப்பிரதேஷ், அதுக்கப்புறம் டெல்லி. 4. ஓகேங்களா? 8 கோஆப்ரேட்டிவ்ஸ் சேர்த்து. ரைட்டா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ஓலா, ஊபர் இருக்காங்களே அவங்களுக்கு ஆல்டர்னேட்டிவாக கொண்டு வர போகிறாங்க. கவர்மெண்ட்டே கொண்டு வர போகிறது. ஓகேங்களா? இது நேஷனல் கவர்னன்ஸ் டிவிஷன் ப்ரொவைட்ஸ் governance program and management support and governance program and management support to this initiative. ஸோ இந்த இனிஷியேட்டிவ்க்கு வந்து நேஷனல் கவர்மெண்ட் டிவிஷன் தான் வந்து கவர்னன்ஸும் ப்ரோக்ராம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து கொடுக்குறாங்களாம். ஓகே, ஆப்ஷன் 1 and 2. ஓகே, நேஷனல் கவர்னன்ஸ் டிவிஷன், டிஜிட்டல் இந்தியா கார்பரேஷன், ஓகே, மினிஸ்டர் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எல்லோரும் சேர்ந்து இந்த சககர் டாக்ஸி. ஓகே, சககர் டாக்ஸி முக்கியமான வார்த்தை. சககர் டாக்ஸி லிமிடெட் சப்போர்ட் பண்ண போகிறாங்க. ஓகே, ஸோ இந்த 8 இருக்குது பார்த்தீங்களா? அது இதுதான். ஓகேங்களா? 8 கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் ஸோ கொண்டு வர போகிறாங்க. மேபி உங்களுக்கு இன்டர்வியூவில் கேட்குறது கூட வாய்ப்பு இருக்குது. பாரத் டாக்ஸி வந்து எத்தனை கோஆப்ரேட்டிவ் சேர்ந்து பண்ணாங்க அப்படின்னு சொல்லி. ஓகே, அடுத்தது கில் இருக்கார் இல்லையா? சுப்மன் கில் பிரின்ஸ். அவர் வந்து பார்த்தீங்கன்னா கில் பிகம்ஸ் த ஃபஸ்ட் இந்தியன் டு நாச் 10 tons இன் ஐசிசி வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப். ஐசிசி வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் 10-100 அடித்தார். ஓகேங்களா? விச் கிரிக்கெட்டர் டிட் ஹீ சர்பாசஸ் டு அச்சீவ் திஸ் ரெக்கார்ட்? இதுக்கு முன்னாடி வந்து ஒருத்தர் இருந்தார் 900 அடிச்சு அவர் வந்து பீட் பண்ணிட்டாங்க. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா விராட் கோலி லிஸ்ட்லேயே கிடையாது, இவர் எங்கேயோ இருக்கார். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேர்த்தில் வந்து ரோஹித் சர்மா தான் வந்து 9 செஞ்சுரி அடிச்சிருந்தார். அதை ஓவர்டேக் பண்ணி சுப்மன் கில் வந்து வின் பண்ணிட்டார். ஓகேங்களா? வின் பண்ணிட்டார். யாருக்கு எகென்ஸ்டா? மேபி கேட்கலாம். இதில் வந்து கேள்வி வருது அப்படின்னா இதுதான் வரும். ஓகே, யாருக்கு எகென்ஸ்டா 10வது செஞ்சுரி அடித்தார்? யார்? சுப்மன் கில், வெஸ்ட் இண்டீஸ். ஓகேங்களா? வெஸ்ட் இண்டீஸ் 71 இன்னிங்ஸில் 10 செஞ்சுரி, கிட்டத்தட்ட 7 இன்னிங்ஸுக்கு ஒரு செஞ்சுரி, 7 இன்னிங்ஸுக்கு ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்கா. இதெல்லாம் கம்மி. ஓகேவா? அடுத்தது, ஹூ வாஸ் த ஃபஸ்ட் உமன் டு ஸ்கோர் 1000 ODI ரன்ஸ் இன் அ கேலண்டர்? ஓகே, ஒரு கேலண்டரில் ஒரு இயரில் வந்து ஓடிஐயில் ஓகே 50 ஓவர் மேட்ச்சில் வந்து யார் 1000 ரன்ஸ் அடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஸ்மிருதி மண்டானா. ஓகே, ஸ்மிருதி மண்டானா அவங்க தான் வந்து ஹிஸ்ட்ரி ஃபஸ்ட்டு உமன் டு ஸ்கோர் இன் அ இயர் சர்பாசிங் 5000 ரன்ஸ். அவங்க 5000 ரன்ஸ் கரியர்ஸ்லேயும் வந்து அவங்களோட 5000 ரன்ஸை வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஓகே, பேர் வந்து ஞாபகம் வச்சுக்க, ஸ்மிருதி மண்டானா. ஓகேங்களா? ஓகே, ஸோ இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 5000 ரன் அச்சீவ் பண்ணாங்க இல்லையா? இந்த 5000 ரன் அச்சீவ் பண்ணுறது மூலமாக இவங்க வந்து 5th உமன் ஓவராலாக. 5th உமன். ஓகே, 5th உமன் ஓவராலாக 5th உமனு. 2nd உமன் ஆஃப்டர் மித்தாலி ராஜ். ஓகேங்களா? மித்தாலி ராஜ் ஞாபகம் வச்சுக்க, மித்தாலி ராஜ். கேள்வி இப்படி இதை வச்சு தான் கேட்பாங்க. ஓகே, அடுத்து வந்து யூனிஃபைடு மார்க்கெட் இன்டர்ஃபேஸ் டு எய்ம்ஸ் டு tokenize the financial assets and settle them using which of the following அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? யூனிஃபைடு மார்க்கெட் வந்து டோக்கனைஸ்டு அசட்டாக மாற்ற போகிறாங்க. ஓகே, எதை? கரன்சி, அதாவது அசட்டுங்கிறது உங்களுக்கு தெரியுது இல்லையா? ஓகே, ஸோ அதை வந்து இது டோக்கனைஸ்டாக மாற்றி அதை வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா செட்டில் பண்ண போகிறாங்க. அது எது அப்படின்னா ஹோல்சேல். ஓகே, ஹோல்சேல். ஸோ பிஸ்னஸை பண்ணுறதை வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த இதில் ஓகே எதுக்கு டோக்கனைஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஃபாக செக்யூராக செட்டில் பண்ணுறதுக்காக. ஓகே, யூனிஃபைடு மார்க்கெட் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா குளோபலாக வந்து ட்ரீட் பண்ணக்கூடியது. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு இன்டகிரேட்டட் ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி. ஓகேவா? ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. ஸ்டக் ஆயிடுச்சா? ஓகே, அதான் சொல்லியிருக்காங்க. இது என்ன அப்படின்னா டு மாடர்னைஸ் இந்தியாஸ் ஃபினான்ஷியல் மார்க்கெட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ரைட்டா? எஸ். ஓகே, இந்த இது எப்போ லான்ச் பண்ணாங்க? CBDT 2022. ஓகே, நவம்பர் 1 வந்து லான்ச் பண்ணாங்க. எதுக்கு? ஹோல்சேலுக்கு. அடுத்த மாதமே டிசம்பர் 1 வந்து ரீட்டெயிலுக்கு வந்து
லான்ச் பண்ணியிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஐஐடி மெட்ராஸுடைய ஸ்டார்ட் அப். ஓகே, தி ஐஐடி மெட்ராஸ் ஸ்டார்ட் அப் தட் partnered with NPC. NPC is National Payment Corporation of India to launch India's first wearable payment ecosystem. ஸோ அதோட பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க, மியூஸ். ஓகே, மியூஸ் தான் வந்து வியரபிள் பேமெண்ட் ஈகோசிஸ்டம் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, மியூஸ் அப்படிங்கிறவங்க வந்து யார் கூட, ஐஐடி மெட்ராஸ் கூட சேர்ந்து வியரபிள். ஸோ அந்த வியரபிள் பேர் என்ன அப்படின்னு கேட்டால் ரிங் ஒன். ஓகே, யார் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இதில். ஓகே, ஆனால் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் ரிங் ஒன் அப்படின்னு சொல்லணும். ரைட்டா? ஓகே, ஐஐடி மெட்ராஸ் வந்து மியூஸ் வியரபிள். ஓகே, ரெண்டுமே மியூஸ் வியரபிள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய ஒரு ஸ்டார்ட் அப் இது. ஓகேங்களா, இப்போ சைன் அப்படின்னு ஒன்று இருக்கு, ஞாபகம் இருக்கா? சைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோடது, மும்பையோடது, ஐஐடி மும்பையோடது. ஸோ அது மாதிரி மியூஸ் அப்படிங்கிறது இதனுடைய ஸ்டார்ட் அப். யாரோடது? ஐஐடி மெட்ராஸுடைய ஸ்டார்ட் அப். ஓகே, அவங்க தான் வந்து இந்த ரிங் ஒன் அப்படிங்கிறது வந்து லான்ச் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கையில் மாட்டிக்கிட்டு அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கையை நீட்டி இந்தாங்கப்பா ரிங் இருக்குது, இதில் வந்து நீங்கள் பேமெண்ட் எடுத்துங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டைலாக காட்டலாம். ஓகே, அதுக்காக தான். ஓகே, ஸோ பேமெண்ட் இன்வால்வ் ஆகிறதுனால என்பிசி கண்டிப்பாக வரும். ரைட்டா? ஓகே, வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஸ்மார்ட் ரிங் லான்ச் பை ஐஐடி மெட்ராஸ் இன்குபேட்டட். ஓகே, மியூஸ் வியரபிள் இன் பார்ட்னர்ஷிப் வித் என்பிசி கூட சேர்ந்து என்ன இது லான்ச் பண்ணியிருக்காங்க கேட்குறாங்க, ரிங் ஒன். ஓகே, ரிங் ஒன். ஸோ பேர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து, வாட் இஸ் த கீ டெக்னாலஜி யூஸ்ட் பை ஜியோ பேமெண்ட் பேங்க் ஃபார் MLFF டோல் கலெக்ஷன், மல்டிலேன் ஃபாஸ்ட் ட்ராக் ஆஃப் மல்டிலேன். ஓகே, ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக நம்பர் பிளேட்டை ரெகக்னைஸ் பண்ணி, ஓகேங்களா, ஆட்டோமேட்டிக்காக நம்பர் பிளேட்டை ரெகக்னைஸ் பண்ணி ஜியோ பேமெண்ட் பேங்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோல் அப்படிங்கிறது வந்து ஈஸியாக வந்து கட்டிடும். அங்கே வந்து வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இருக்காது. ஓகேங்களா, ஸோ இந்த MLFF ஃபுல் ஃபார்ம் என்ன? மல்டிலேன் ஃப்ரீ ஃப்ளோ. மல்டிலேன் ஃப்ரீ ஃப்ளோ. ஓகே, யார்? ஜியோ பேமெண்ட் பேங்க். ஸோ இது எங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா 2 டோலில். ஓகே, 2 டோல். ஓகே, ஸோ ஜெய்ப்பூர் வந்து மேப்பில் காட்டிடலாமா? ஜெய்ப்பூர் டு குருகிராம். ஓகே, குருகிராம் இங்கே இருக்குது, ஹரியானா பக்கத்தில் இருக்குது. ஓகேங்களா, ஜெய்ப்பூர் வந்து பார்த்துங்க, ஜெய்ப்பூர் வந்து ஜெய்சால்மர் இருக்குது, ஜெய்ப்பூர் இங்கே இருக்குது, குருகிராம். குருகிராம் காமிங்கயா? ஸோ குருகிராம் ஹரியானாவில் இருக்குது. ஓகே, ஹரியானா பக்கத்தில் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த ஜெய்ப்பூர் டு குருகிராம் ரோடு வருது அப்படின்னா இங்கே ஒரு டோல், 2 டோலில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அப்படி வச்சுங்க. ஓகே, அப்படி ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா, ஜெய்ப்பூர் டு குருகிராம் இல்லை குருகிராம் டு ஜெய்ப்பூர், ஆட்டோமேட்டிக் நம்பர் பிளேட் ரெகக்னிஷன். ரைட்? ஓகே, அடுத்து வந்து எமிரேட்ஸினுடைய நியூ பேங்க் டெவலப்மெண்ட். அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இஸ் ரிப்போர்ட்லி இன் அட்வான்ஸ்டு டாக் டு அக்வயர் கண்ட்ரோலிங் ஸ்டேக் இன் விச் இந்தியன் பேங்க். எந்த பேங்க்கில் வந்து அவங்க வந்து ஷேர் வாங்குறதுக்காக மோர் தென் 50%. ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் மாதம் வாங்கிட்டாங்க. ஓகேங்களா, 60% வாங்கிட்டாங்க 3 பில்லியன் கொடுத்து. ஓகே, அதுக்காக பேச்சுவார்த்தை வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்டோபர் மாதம் நடந்துச்சு. அது எந்த பேங்க் அப்படின்னா ஆர்பிஎல் பேங்க். லட்சுமி விலாஸ் பேங்க் எல்லாம் ஊற்றி மூடியாச்சு. ஓகேங்களா, லட்சுமி விலாஸ் பேங்க் வந்து டிபிஎஸ் பேங்க் கூட எப்போ ஜாயின்ட் ஆயாச்சு. ரைட்? ஓகே, 60 பில்லியன், சாரி 60% 3 பில்லியன், 60% 3 பில்லியன். பிளாக் ஸ்டோன் இருக்காங்க இல்லையா, பிளாக் ஸ்டோன் வந்து ஃபெடரலில் வாங்கினாங்க, ஞாபகம் இருக்கா? ஃபெடரலில் பிளாக் ஸ்டோன் வந்து 9.9% எவ்வளோ கொடுத்து 6200 கோடி கொடுத்து, 6200 கோடி கொடுத்து, ஞாபகம் வச்சுக்க. சரி, ஒவ்வொரு டேட்டாவும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது, வாட் இஸ் த டோட்டல் ப்ராஜெக்டட் காஸ்ட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் பிளான் ஃபார் எவாக்குவேட்டிங் ஹைட்ரோ பவர் ஃப்ரம் பிரம்மபுத்ரா பேசின். ஓகே, பிரம்மபுத்ரா அந்த ரீஜன் இருக்கு இல்லையா, ஸோ அதை சுற்றி வந்து பார்த்துட்டிங்கன்னா
கிட்டத்தட்ட ஒரு 72 ஜிகாவாட் எலக்ட்ரிசிட்டியை வந்து தயாரிக்கிறதுக்காக அமௌண்ட் அப்படிங்கிறது ஒதுக்கியிருக்காங்க. அது எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.4 லட்சம் கோடி. 6.4 லட்சம் கோடி அடேங்கப்பா. 72 கிடையாது, 76ங்க, மன்னிச்சிருங்க. ஓகே, 76 ஜிகாவாட். 76 ஜிகாவாட் எவ்வளவு? 6.4 கோடி. அப்பா, 2047 இது எல்லாமே வந்து இம்ப்ளிமெண்ட் ஆயிரும். ஓகே, நடைமுறைக்கு வந்துடும். ஓகே, 6.4 லட்சம் கோடி. ஸோ அப்போ பிரம்மபுத்திரா எங்கே இருக்குது அப்படின்னு பார்ப்போமா? பிரம்மபுத்திரா எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஓகேங்களா, தெரியுதா உங்களுக்கு? பிரம்மபுத்திரா ரிவர். ஓகே, இதுதான் பிரம்மபுத்திரா ரிவர், ரைட்டா? ஓகே, அப்போ மேலே இருந்து வருது அப்படின்னா அப்போ அருணாச்சல பிரதேசில் தான் வந்து இதோட ஆரிஜின் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாமா? அப்போ இங்கே தான் வந்து அதிகமான எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறத தயாரிப்பாங்க. ஹைட்ரோ பவர் இங்கே தான் அதிகமாக. ஓவராலாக எவ்வளவு? 76. அப்போ இங்கே எவ்வளோ தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போமா? எஸ். அடுத்த கேள்வி, இந்த 76 ஜிகாவாட் வந்து எந்த இயரில் ஹைட்ரோ இது பண்ண போகிறாங்க அப்படின்னா 2047. தெரிஞ்சது தான். ஓகே, 76 ஜிகாவாட் ரொம்ப முக்கியம். இதுதாங்க. அதாவது பிரம்மபுத்திராவில் வந்து which state in the Brahmaputra basin is expected to contribute the highest amount of hydro electric capacity? எந்த ஸ்டேட்டு? அருணாச்சல் பிரதேஷ். ரைட், அருணாச்சல் எவ்வளவு? 52. ஓகே, 52. நான் அந்த 2ல் வந்து குழப்பி 72. ஓகே, 76ல் வந்து 52. ஓகே, 52. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? 76, 52, 76 ரிவர்ஸ் நம்பர் 52. ஓகே, இப்படியே ஞாபகம் வச்சுக்கேன். ஓகே, அடுத்தது இன்கம் டேக்ஸ். அக்கார்டிங் டு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட், த நெட்டு டைரக்ட் கலெக்ஷன் எல்லாத்தையும் கழிச்சது போக மிச்சம் அந்த நெட்டு டைரக்ட் கலெக்ஷன் அப்போ உங்களுக்கு தெரியும் இல்லையா? டேக்ஸ் கலெக்ஷனு, சம்பளம் வாங்குறது, கார்பரேட் டேக்ஸ், இது எல்லாமே டைரக்ட் டேக்ஸ். ஓகேங்களா, டைரக்ட் டேக்ஸ். ஓகே, ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா நெட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கழிச்சது போக. ஓகே, ஸோ இந்த டேக்ஸ் வாங்குறதுக்கு கலெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு அமௌண்ட் அப்படிங்கிறது ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஆப்ரேஷன் காஸ்ட்டு, லேபர் காஸ்ட்டு, ஸோ இதெல்லாம் கழிச்சது போக நெட் டைரக்ட் கலெக்ஷனு க்ரோ வாட் பர்சன்டேஜ் இன் கரண்ட் ஃபினான்ஷியல் இயர் அப் டு அக்டோபர் 12 வரைக்கும். ஓகே, கரண்ட் ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னு என்னது? ஃபினான்ஷியல் இயர் 2026. அப்போது நமக்கு ஏப்ரல் 1ல் இருந்து நமக்கு வந்து மார்ச் 31, 2026 வரைக்கும். இது வந்து 25 வரைக்கும். ஸோ இதில் வந்து இந்த நடுவில் குறுக்க கௌஷிக் வந்தாங்கிற மாதிரி அக்டோபரோடு முடிச்சிட்டாங்க. அக்டோபரோடு முடிக்கும்போது நெட் டைரக்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதே அளவு போன வருஷம் எடுப்பாங்க. அக்டோபர் வரைக்கும் எடுத்து பார்க்கும்போது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா 6.33 அப்படிங்கிறது ஒரு யூனிக் நம்பரா? 6.33. ஓகேவா? ஸோ இவ்வளோ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பார்த்துக்கங்க. அவ்வளோதான் விஷயம். ஓகே, அடுத்து வந்து வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஆர்பிஐஸ் நெகட்டிவ் ரெஜிஸ்ட்ரி தட் இண்டிகேட்ஸ் த டேட்டா ஃப்ரம் டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் தி I4C டு டிடெக்ட் ஃபினான்ஷியல் ஃப்ராட்ஸ். ஸோ இந்த I4C அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த சைபர் டிடெக்ஷன் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு இது. ஓகேங்களா? ஸோ இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இது வந்து ஹோம் மினிஸ்ட்ரி கீழே வருது. இந்த I4C பிராண்ட் அம்பாசிடராக வந்து ராஷ்மிகா மண்டானா போட்டிருந்தாங்க. ஞாபகம் இருக்கா? ஸோ இப்போ விஷயம் என்னன்னா ஆர்பிஐனோட நெகட்டிவ் ரெஜிஸ்ட்ரியில் வந்து இதாகக்கூடிய அந்த நேம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதோட பேர் என்ன? டிஜிட்டல் பேமெண்ட் இன்டெலிஜென்ட் பிளாட்ஃபார்ம். ஓகே, டிஜிட்டல் பேமெண்ட் இன்டெலிஜென்ட் பிளாட்ஃபார்ம். ஓகே, ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த I4C டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ் கூட ப்ளஸ் I4C அவங்க கூட சேர்ந்து இந்த ஃபினான்ஷியல் விஷயங்களை வந்து நடக்கக்கூடிய ஃப்ராட்ஸை வந்து தடுக்க போகிறாங்க. ஓகே, அதுக்காக உருவாக்கப்பட்ட பிரத்யேகமான பிளாட்ஃபார்ம் தான் ஏஐ பிளாட்ஃபார்ம் தான் அந்த டிஜிட்டல் பேமெண்ட் இன்டெலிஜென்ட் பிளாட்ஃபார்ம். ரைட்டா? I4C அப்படிங்கிறது என்னென்னு பார்த்துங்க. சைபர் கிரைமு கோஆர்டினேஷன் சென்டர். அதுதான் இந்த சி. ஐங்கிறது இந்தியா 4, அப்புறம் 4C இந்தியா 4C. இந்த 4Cயை தான் சுருக்கி I4C அப்படிங்கிறத மாற்றிருக்காங்க. இது வந்து ஹோம் மினிஸ்ட்ரி கீழே வரும். ரைட்டா?
அடுத்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்காங்களே, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஹேஸ் பெர்மிட்டட் ஆத்தரைஸ்டு டீலர் பேங்க்ஸ் இன் இந்தியா அண்ட் their overseas branches to lend Indian rupees to which of the following countries for cross border trade. ஓகே, ஸோ இப்போ ஆத்தரைஸ்டு டீலர்ஸ் அப்படின்னு சொல்லி பேங்க்கில் கேட்டகரிஸ் இருப்பாங்க. ஆத்தரைஸ்டு டீலர் பேங்க் 1 அப்படின்னு சொல்லி இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரின் ட்ரேடில் வந்து இந்த பேங்க் மூலமாக தான் நீங்கள் பண்ண முடியும். ஓகே, ஸோ அப்படிப்பட்ட பேங்க்லாம் ஒரு சில பேங்க் இருக்குது. இது இருக்குது பேங்க் ஆஃப் பரோடா, அப்புறம் வந்து ஹெச்டிஎஃப்சி, ஸ்டேட் பேங்க், இந்த மாதிரி பெரிய பெரிய பேங்க் தான் தருவாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து இந்த இது இருக்கு இல்லையா, கிராஸ் பார்டர் பேமெண்ட். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபெசிலிட்டியை பண்ணி தர போகிறாங்க. ஓகேங்களா, இந்தியன் ருப்பியே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லைங்க, பக்கத்து கண்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெண்டிங் அப்படிங்கிறது கொடுக்க போகிறாங்க. ஸோ அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம். ஸோ அது எந்த கண்ட்ரிங்க, அவ்வளோதான் விஷயம். ஓகே, பூட்டான், நேபாள், ஸ்ரீலங்கா. ஓகே, இவங்களுக்கு தான் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்தியன் ருப்பியில் வந்து லெண்டு பண்ண போகிறாங்க. இந்தியன் ருப்பியில். ஓகே, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ரெகுலேஷன் 1919 படி பர்மிஷன் அது என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ப்ரொவைட்ஸ் லோன் இன் இந்தியன் ருப்பி, இந்தியாவினுடைய மதிப்பில் ருப்பியில் வந்து இவங்களுக்கு லோன் தர போகிறாங்க. பூட்டான், நேபாள், ஸ்ரீலங்கா. பங்களாதேஷ்க்கு கொடுக்கல, நல்லா தெரிஞ்சுங்க, பங்களாதேஷ் இல்லை இதில் லிஸ்ட்டில். ஓகே, பூட்டான், நேபாள் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். நேபாள் இங்கே இருக்குது, பூட்டான் இங்கே இருக்குது, ரைட்டா. ஸ்ரீலங்கா இங்கே இருக்குது, கீழே இருக்குது. ஓகே, அவ்வளோதான் விஷயம். அடுத்து, which of the following is not one of the new simplified categories for partial EPF employment provident fund withdrawal? ஸோ இதில் வந்து எது இந்த பார்ஷியல் வித்ட்ராவல் பண்ணுறதுக்கு எந்த கேட்டகரி அப்ளிகபிள் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. எசென்ஷியல் நீட்ஸ் பண்ணலாமா, பண்ணலாம். ஹவுசிங் நீட்ஸ் பண்ணலாமா, பண்ணலாம். இன்வெஸ்ட்மெண்ட் நீட்ஸ் பண்ணலாமா, பண்ண முடியாது. ஸ்பெஷல் சர்க்கம்டன்ஸ் பண்ணலாம். இன்வெஸ்ட்மெண்ட் நீட்ஸ். ஓகேங்களா. ஸோ இப்போது இபிஎஃப்ஓ வந்து ஒரு சில தளர்வுகளை கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன சொல்கிறது, ஒரு சில இது வந்து கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லலாம், அது பேர் என்ன சொல்லலாம், பெனிஃபிட்ஸ்னு வச்சுக்கலாம். ஓகே, ஒரு சில பெனிஃபிட்ஸ். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இபிஎஃப்ஓ இதில் வந்து இது இருக்கீங்க, பணம் வந்து எடுக்கணும் அப்படின்னா 100% இப்போ வந்து வித்ட்ராவல் அப்படிங்கிறது பண்ணிக்கலாம். ஓகேவா. அது மட்டும் இல்லாமல் 13 பார்ஷியல் வித்ட்ராவல்ஸ் அப்படிங்கிறது பண்ணிக்கலாம். 13 ஓவராலாக வந்து 13 பார்ஷியல் வித்ட்ராவல்ஸ். ஓகே, 13 பார்ஷியல் வித்ட்ராவல்ஸ். ஓகே, ஸோ இந்த இதில் வந்து கேட்டகரிஸ் என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னா 3 கேட்டகரி. ஓகே, எசென்ஷியல் நீட்ஸ். எசென்ஷியல் அப்படின்னா தேவைக்கேற்ற. ஸோ இல்னஸ் அப்படின்னா தேவை. இல்னஸுக்கு வந்து கம்பல்சரி வாங்கி தான் ஆகணும், எஜுகேஷனுக்கு வாங்கி தான் ஆகணும், மேரேஜுக்கும் வாங்கி தான் ஆகணும். ஓகேவா, வாங்குறதே எடுக்கிறது சொல்கிறேன். ஓகே, இபிஎஃப்ஓவில் எடுக்கிறது பணம், நம்மளோட பணத்தை. அடுத்து ஹவுசிங் நீட்ஸ். ஹவுசிங் நீட்ஸ் அப்படியே வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா அது ஒரு பல்க் அமௌண்ட் தேவைப்படும், அதை எடுக்கிறது. ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டன்சஸ். ஸோ அதில் வந்து ஒரு சில கேட்டகரிஸ் வரும். ஓகே, நீங்கள் டூர் போகிறீங்க, எனக்கு பணம் வேணும் அப்படின்னா அது ஒரு ஸ்பெஷல் கேட்டகரியில் வரும். ஓகே, எசென்ஷியல், ஸ்பெஷல், ஹவுசிங் எசென்ஷியல், ஸ்பெஷல், எப்படி கேட்டாலும் சொல்லணும். ரைட்டா. ஸோ முன்னாடி வந்து 100% அலவுட் இல்லை, இப்போ 100% அலவுட். ஓகே, ஸோ வித்ட்ராவல் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனுக்கு வந்து 10 டைம் எடுத்துக்கலாம், மேரேஜுக்கு வந்து 5 டைம் எடுத்துக்கலாம். ஓகே, எஜுகேஷனுக்கு 10, எஜுகேஷன் தான் முக்கியம் மேரேஜை விட, புரிஞ்சுதா. அதனால் எல்லோரும் உட்காந்து படிக்கணும். ஓகே, முன்னாடி இருந்த பார்ஷியல் வித்ட்ராவல் 3 இப்போ வந்து கம்பைன் பண்ணி 15 மாற்றிட்டாங்க. எஜுகேஷனுக்கு 10, மேரேஜுக்கு 5. ஓகேவா. ஓகே, அடுத்து வந்து மினிமம் சர்வீஸ் ரிக்வயர்ட் ஃபார் ஆல் வித்ட்ராவல். ஓகே, ரெடியூஸ் டு 12 மாதம். ஓகே, 12 மாதம் கம்பல்சரி வேலை செஞ்சுருக்கணும், அதுக்கப்புறம் தான் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துட்டாங்க. ஓகேவா. ஃபுல் வித்ட்ராவல் எடுக்கணும் அப்படின்னா அப்ளை பண்ணி 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஃபுல் வித்ட்ராவல் அப்படிங்கிறது எடுக்க முடியும். ஓகே, அடுத்த 25% ஆஃப் த மெம்பர்ஸ் அக்கௌண்ட் கான்ட்ரிபியூஷன் வில் பி இயர்மார்க்டு ஆஸ் அ மினிமம் பேலன்ஸ். ஓகே, மினிமம் பேலன்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா 25% வித்ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் 100% வித்ட்ராவல் அப்படிங்கிறது 75%, 100% ஃபுல்லாக எடுத்துடலாம். 25% அப்படிங்கிறது கம்பல்சரி கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது கொடுக்கணும் மினிமம் பேலன்ஸாக. ஓகேவா, மினிமம் பேலன்ஸ் ஆஃப் 25% அப்படிங்கிறது கண்டிப்பாக கான்ட்ரிபியூட் பண்ணணும். ரைட். அதுக்கப்புறம் அண்டர் த நியூ ரூல்ஸ் வாட் இஸ் தி யூனிஃபார்ம் மினிமம் சர்வீஸ் ரிக்வயர்மெண்ட் ஃபார் ஆல் பார்ஷியல் எம்ப்ளாய்மெண்ட் ப்ராவிடென்ட் ஃபண்ட் வித்ட்ராவல். எவ்வளவு? 12 மாதம். ரைட். ஓகே, அடுத்தது ஃபைனல் பென்ஷன் வித்ட்ராவல் வந்து ஓகே 36 மாதம் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வெயிட் பண்ணணும் ஃபைனல் இதுக்கு. ரைட். அடுத்தது வந்து கன்சிடர் த ஃபாலோவிங் ரிகார்டிங் இன்டெகிரேட்டட் அலர்ட் சிஸ்டம். ஓகேவா. எப்பா
இன்டகிரேட்டட் அலர்ட் சிஸ்டம். இது என்ன அப்படின்னா, இட் இஸ் அ டிசாஸ்டர் ஏர்லி வார்னிங் platform envisaged by National Disaster Management Authority to provide the real-time geo-targeted alert to citizens. என்னென்னு புரியுதா? இன்டகிரேட்டட் அலர்ட் சிஸ்டம் என்ன அப்படின்னா, முன்னாடியே வந்து ப்ரிடிக்ட் பண்ணி அது வந்து சிட்டிசன்ஸுக்கு வந்து அலர்ட் அப்படிங்கிறது கொடுத்துரும். ஓகே, இது யார் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி. ரைட்டா? ஓகே, ஆப்ஷன் 1 தான் கரெக்டு. இதை வந்து இது பண்ணது வந்து CDAG கிடையாது. ஓகேங்களா? CDAG கிடையாது, சென்டர் ஃபார் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிமேட்ரிக். ஓகே, சென்டர் ஃபார் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிமேட்ரிக், C. ஓகே, C. அவங்க தான் டெலிமேட்ரிக். ஏன்னா வந்து டெலிகம்யூனிகேஷன், இது மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். சாரி, மணிங்கிற மெசேஜ் வந்து கொடுக்கணும் இல்லையா, அதுக்கு வந்து டெலிகம்யூனிகேஷன். ரைட்? எஸ். ஓகே, இந்தியா மல்டி ஏஜென்சி ஆர்கிடெக்சர் இன்டகிரேட்டிங் மீட்டியாலஜிக்கல். ஓகே, ஸோ சம்திங் எல்லாம் சொல்லியிருக்காங்க, பார்த்து வச்சுங்க. இன்டகிரேட்டட் அலர்ட் சிஸ்டம் நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி. ஓகே, டு ப்ரொவைட் த ரியல் டைம் ஜியோ டார்கெட்டட் அலர்ட் டு சிட்டிசன்ஸ். ஓகே, C. அப்படிங்கிறது. ஓகே, டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகாம். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மெசேஜ் பண்ணும், இதெல்லாம் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா. டிவியில் வந்து நியூஸ் அப்படிங்கிறது கொடுத்துடலாம், சோஷியல் மீடியாவில் அலர்ட் அப்படிங்கிறது கொடுத்துரும். ரைட்டா? அதுதான் சொல்லியிருக்காங்க. அடுத்தது வித் ரெஃபரன்ஸ் டு த நம்பர் ஆஃப் பேர்ட்ஸ், வித் ரெஃபரன்ஸ் டு த நம்பர் ஆஃப் பர்த் அண்ட் டெத். ஓகே, பிறப்பு இறப்பு அடிப்படையில் இந்தியா பேஸ்ட் ஆன் சிவில் ரெஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் CRS ரிப்போர்ட் 2023 2023 லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரொம்ப முக்கியம். அது பேர் என்ன, இயர் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியா ரெஜிஸ்டர்டு ஃபியூவர் பர்த் இன் 2023 கம்பேர் டு 2022. ஸோ 2022 கம்பேர் பண்ணும்போது 23 வந்து பிறப்பு விகிதம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படி சொல்கிறாங்க. ஃபியூவர் ரொம்ப இல்லை, கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதே மாதிரி இந்தியாவில் வந்து ரெஜிஸ்டர்டு ஃபியூவர் டெத்து. ஸோ இறக்குறதும் கம்மியாக இருக்கான், பிறக்கிறதும் கம்மியாக இருக்கான். ஸோ இதில் வந்து டேஞ்சர் என்ன அப்படின்னா, இறக்கிறது கம்மியாகுது அப்படின்னா எல்டர்லி பீப்புள் வந்து அதிகமான பாப்புலேஷன் இருப்பாங்க. ஓகே, ஸோ அவங்களுக்கு ஒரு சில சோசியல் வெல்ஃபேர் ஸ்கீம் தரணும். அதுக்காக வந்து எங்கள் ஜென்ரேஷன் வந்து சம்பாதிச்சு கவர்மெண்ட்டுக்கு நலத்திட்டங்களை பண்ணுறதுக்காக பணம் கொடுக்கணும். அதுதானே உலக வழக்கம். ஓகே, ஹரியானா வந்து ரெக்கார்டட் த லோவஸ்ட் செக்ஸ் ரேஷியோ அட் பர்த். தப்பு. ஓகே, சத்தீஸ்கர் தான். ஓகே, ஸோ அப்படின்னு என்ன, ஆணுக்கு நிகராக பெண். ஓகே, ஆணும் பெண்ணும் மேல் ஃபீமேல் ரேஷியோ எடுத்துட்டோம் அப்படின்னா யார் வந்து கம்மியாக இருப்பாங்க, ஃபீமேல் வச்சு தாங்க கணக்கெடுப்பாங்க. ஓகே, ஃபீமேல் வந்து எவ்வளோ 1000க்கு எவ்வளோ, ஓகேங்களா, அதை வச்சு தான் கணக்கெடுப்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது வந்து ஹரியானான்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, ஹரியானா கிடையாது, சத்தீஸ்கர். ஓகேவா? மொத்தம் இந்தியா ரெஜிஸ்டர்டு 2.52 கோடி பர்த்தா 2023. அடேங்க அப்பா, 2.52 கோடி. இது வந்து இதை பற்றி என்னுடைய கருத்துக்கள் வந்து என் சைட்லேருந்து எதுவும் வராது. ஓகே, ஸோ அதனால் வந்து எதையும் எதிர்பார்க்காதீங்க. ஓகே, 2.32 லட்சம் தான் இறந்துருக்காங்க. ஓகே, 2.32 லட்சம் தான் இறந்துருக்காங்க. ஆனால் 2.52 கோடி. அடேங்கப்பா, எல்லா வடக்கில் வந்து. ஓகே, அடுத்து வந்து இதெல்லாம் தேவையில்லை, இந்த டேட்டா தேவையில்லை. ஜார்க்கண்ட், ஐயோ மாற்றி சொல்லிட்டேனோ, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட். எப்போவுமே இந்த சத்தீஸ்கரும் ஜார்க்கண்ட் நான் குழப்பிக்குவேன். ஓகே, ஜார்க்கண்ட் ஹேமந்த் சோரன் இருக்கார் இல்லையா, அவரோட கேபிட்டல், அவரோட ஸ்டேட் தான். அதில் வந்து பார்த்திங்கன்னா 1000 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஓகே, மென்னு வந்து 1000 பிறந்தாங்க அப்படின்னா மேல், ஃபீமேல் வந்து பார்த்திங்க அப்படின்னா 899 குழந்தை. ஓகேங்களா? ஓகே, அடுத்து வந்து பீகார். ஓகே, தெலுங்கானா வந்து 906, மகாராஷ்டிரா 909, மற்றெல்லாம் பார்த்துங்க. ரைட்? அதுக்கப்புறம் வந்து ஹையஸ்ட் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா அருணாச்சல் பிரதேஷ். எவ்வளவு? 1085. ஸோ நம்ம 1000 அப்படின்னு நீங்கள் வச்சுக்கிட்டோம்னா லோவஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 101 மொய் 899. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 85, 1085. ரைட்டா? ஞாபகம் வச்சுங்க. ஓகே, அருணாச்சல் பிரதேஷ் தான் வந்து ஹையஸ்ட்டு. அதுக்கப்புறம் நாகாலாண்டு கூட சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கோவா, லடாக்கு, திரிபுரா, கேரளா. ஓகே, சவுத் ஸ்டேட்டில் வந்து கேரளா தான் 967. ரைட்? ஓகே, அவ்வளோதான். ஓகே, அடுத்து வந்து விச் ஆஃப் த ஃபாலோவிங் கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் த விர்ச்சுவல் மியூசியம் ஆஃப் அ ஸ்டோலன் கல்ச்சுரல் ஆப்ஜெக்ட். ஓகே, திருட்டு பொருட்களை பற்றி
ஒரு திருட்டு பொருட்கள் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா விர்ச்சுவலாக ஒரு மியூசியம் வைக்க போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் இந்த ஊர்லேருந்து எடுத்துகிட்டு போனது. ஸோ இந்த ஊரோட இதை என்ன சொல்கிறது, ஒரு புனிதமான விஷயம் இந்த பொருட்கள் எல்லாம் அப்படின்னு சொல்லி அதை வந்து ஷோகேஸ் பண்ண போகிறாங்க, விர்ச்சுவலாக ஷோகேஸ் பண்ண போகிறாங்க. ஸோ யார் பண்ண போகிறாங்க அப்படின்னா யுனெஸ்கோவா? எஸ், இட் இஸ் அன் இன்னோவேட்டிவ் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் விச் கனெக்ட்ஸ் கம்யூனிட்டிஸ் வித் தேயர் ஸ்டோலன் கல்ச்சுரல் ட்ரெஷர்ஸ் அப்படின்னா சொத்து. ஓகே, ஆப்ஷன் சி 1 and 2. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொண்டியா கல்ட் ஸ்பெயின் பார்சிலோனாவில் நடக்க போகுது. மொண்டியா கல்ட் பார்சிலோனா ஸ்பெயின். ஓகே, ஸோ இது வந்து திருடிட்டு போன பொருட்கள் எல்லாம் வந்து விர்ச்சுவலாக வந்து இது பண்ண போகிறாங்க. ஓகே, இது இன்டர்போல் ஹெல்ப்போடு தான் வந்து இது பண்ண போகிறாங்க. 430 மிஸ்ஸிங் ஐட்டம் இருக்கு இல்லையா, அதை வந்து ஷோகேஸ் பண்ண போட்டாங்க 46 கண்ட்ரியிலேருந்து. ரைட், அடடா. அடுத்து இந்த ப்ளூ ஃபிளாக் சர்டிஃபிகேஷன் பற்றி கேட்டிருக்காங்க. இது யார் தர்றாங்க? எஃப்சிசி தானே தர்றாங்க. டென்மார்க்கை சேர்ந்த எஃப்சிசி தான் தர்றாங்க. ஓகேங்களா? ஆனால் யுனெஸ்கோன்னு தந்திருக்காங்க, அப்போ தப்பு. அடுத்து வந்து இட் எய்ம்ஸ் டு ப்ரொமோட் த சஸ்டைனபிலிட்டி இன் டூரிசம் செக்டார் த்ரூ த என்விரான்மெண்டல் எஜுகேஷன். கரெக்டாக? எஸ், கரெக்ட். செகண்டு கரெக்டு. ஓகே, செகண்ட், ஆனால் ஃபஸ்ட்டு தப்பு. ஸோ அப்போ ஆப்ஷன் பி 2. ஓகே, இது வந்து இப்போ ரீசெண்டாக வந்து 5 பீச்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, நான் வந்து ஞாபகம் இருக்கான்னு நான் செக் பண்ணிக்கிறேன். ஸ்ரீவர்தன் என்னடா பேர் ஞாபகம் இல்லை, ஜியில் ஸ்டார்ட் ஆகும் மேம். ஸ்ரீவர்தன் லத்துக்கர். ஓகே, இல்லைங்க எனக்கு ஞாபகம் இல்லை. ஓகேவா, நான் பின் வாங்குகிறேன். ஓகே, ஸ்ரீவர்தன் நகாயான் பீச்சு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பர்னகா, அதுக்கப்புறம் வந்து குஹாகர் லட்கர். ஓகே, குஹாகர் லட்கர் நகயான் பர்னகா ஸ்ரீவர்தன். ஓகே, ஸ்ரீவர்தன் நகாயான் பர்னகா, அதுக்கப்புறம் குஹாகர் லட்கர். ஓகே, குஹாகர் லட்கர் ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸ்ரீவர்தன் பர்னகா நகாயான். ஓகே, ஸோ ஆப்ஷன் கொடுத்தா நம்ம போட்டுடலாம், ஆனால் வந்து மனப்பாடமாக சொல்கிறது என்னால் முடியாத காரியம். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபவுண்டேஷன் ஃபார் என்விரான்மெண்டல் எஜுகேஷன். யார்? டென்மார்க்கை சேர்ந்தவங்க. ஓகேவா? ஸோ இதோட சேர்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 18 பீச்சஸ் வந்து ப்ளூ ஃபிளாக் சர்டிஃபிகேஷன். தொடர்ந்து 5 வருஷம் வந்து கோவளம் பீச் 2021 வாங்கியிருக்கு. ரைட், இந்த ப்ளூ ஃபிளாக் சர்டிஃபிகேஷன் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா எப்போ இருந்து தர்றாங்க அப்படின்னா 1985 தர்றாங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு எங்கே கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னா ஃப்ரான்ஸில். ஓகேவா? 2001 வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா யூரோப் கண்ட்ரிக்கு மட்டும் தான் தந்துட்டு இருந்தாங்க. 2001 அப்புறம் தான் மற்ற யூரோப்பில் இல்லாத மற்ற கண்ட்ரிகளுக்கும் தர ஆரம்பித்தாங்க. அடுத்து வந்து MOU. ஓகே, மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வித் என்டிடி டேட்டா வந்து சைனாவோட ஒரு இதுங்க. ஓகேவா? யூபிஐயும் என்டிடி டேட்டாவும் இது பண்ணியிருக்காங்க. இதை பற்றி தான் கேட்டிருக்காங்க. ஓகே, யூபிஐ வந்து எதோட சப்சிடரி? NPCIயினுடைய இன்டர்நேஷ்னல் பேமெண்ட் லிமிடெட். அதுதாங்க விஷயம். ஓகேவா? அதுதான் விஷயம். என்டிடி டேட்டா அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு பேமெண்ட் இது. ஓகேங்களா? சர்வீஸ் ப்ரொவைடர். ஓகே, அவங்க சைட்லேருந்து வந்து அவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க. நம்ம சைடில் வந்து பார்த்தீங்கன்னா NPCIயினுடைய இன்டர்நேஷ்னல் பேமெண்ட். ஓகேங்களா? ஸோ இது QR பேஸ் பண்ணி லொஸ்க்கு தந்திருக்காங்க. ஓகே, நமக்கு வந்து இதுதான் ஞாபகம் வச்சுருக்கு. கொஸ்டின் எப்படி வரும்னா என்டிடி டேட்டா வந்து எந்த கண்ட்ரியினுடைய பேமெண்ட் கேட்வே அப்படின்னு கேட்பாங்க. அவ்வளோதான் விஷயம். ஓகே, என்டிடி டேட்டா ஜப்பான் ஆப்ரேட்ஸ் ஆஃப் விச் இன் ஜப்பான்ஸ் லார்ஜஸ்ட் பேமெண்ட் ப்ராசஸிங் நெட்வொர்க். ஓகே, நம்மளது எப்படி யூபி, அவங்களது வந்து பார்த்தீங்கன்னா Cafis R leading player operates Cafis R India's largest card payment processing network. Cafis R Cafi ஜப்பான்காரங்க காஃபியே குடிக்க மாட்டாங்கன்னு தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இது வந்து காஃபிஸ் ஆர் அப்படின்னு சொல்லி தந்திருக்காங்க. ஓகே, இருக்கட்டும், இது வேண்டாங்க. இது வந்து லேட்டர் டிசம்பர் மாதம் கொடுப்பாங்க அந்த டேட்டா படிச்சுங்க. அடுத்தது விச் இந்தியன் பார்க் டைரக்டர். ஓகே, கென்டன் ப்ரைஸ் வந்து வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா? கென்டன் ப்ரைஸ் வந்து யார் வாங்கியிருக்காங்க? IUCNல தான் இது வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகே, ஸோ அவங்க பேர் என்ன, அவங்களோட ஏரியா என்ன, அதோட இது என்ன அப்படின்னு மட்டும் சொல்லணும். ஓகே, காசிரங்கா நேஷ்னல் பார்க்கில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க தான் இந்த சோனாலி கோஷ். அவங்க IUCN இன்னோவேஷன் அவார்டு எங்கே அபுதாபியில் நடந்தது. ஸோ அவங்களுக்கு வந்து தந்திருக்காங்க. இது கென்டன்
கென்டன் ஆர் மில்லர். ஓகே, காசிரங்கா நேஷனல் பார்க் அஸ்ஸாமில் இருக்குது. ஓகே, ஸோ அங்கே தான் வந்து டைரக்டராக ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களுக்கு தான் இந்த அவார்டு அப்படிங்கிறது தந்திருக்காங்க. ஓகே, ப்ரைஸ் மணி வந்து $5000 தாங்க, ரொம்ப கம்மி. $5000 பார்த்துங்க, $5000 ரொம்ப ரொம்ப கம்மி. ஃபஸ்ட்டு 2006 தர ஆரம்பித்தாங்க. ஓகே, இப்போ வரைக்கும் தந்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது விச் கண்ட்ரி த ஹோஸ்ட் ஆஃப் நேட்டோஸ் நியூக்ளியர் டிட்டரன்ஸ் எக்ஸசைஸ், அதோட பேர் என்ன? ஸ்டெட்ஃபாஸ்ட் நூன். ஓகே, மத்தியான நேரத்தில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடக்கூடாதுன்னு தான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். இது என்ன ஸ்டெட்ஃபாஸ்ட்டு? ஒன்றும் புரியல. ஸ்டெட்ஃபாஸ்ட் நூன். ஓகே, சம்மந்தமில்லாத புரியாத பேராக வச்சுருக்காங்க. நேட்டோ இது எங்கே நடந்தது அப்படின்னா நெதர்லாண்டு நேட்டோ நியூக்ளியர் டிட்டரன்ஸ் எக்ஸசைஸுங்க. நியூக்ளியர் டிட்டரன்ஸ் எக்ஸசைஸ். ஓகே, நியூக்ளியர் மிசைல்ஸ் வந்துச்சு அப்படின்னா அதை எப்படி அழிக்கிறது, எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிற ஒரு எக்ஸசைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ நேட்டோவில் எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க? 32. நேட்டோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது? ப்ருசெல்ஸ், பெல்ஜியம். எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணாங்க? 1949. ரைட். அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோவிங் figures most closely represent the surge in user registration for RBI retail scheme. RBI retail scheme following the launch of its mobile app. RBI retail scheme அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ சின்ன ப்ராடக்ட் வந்து சின்ன ரீட்டெயில்ஸு சின்ன பிஸ்னஸ் பர்சன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் வந்து நீங்கள் வந்து இது பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ ரீசெண்டாக ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, ஞாபகம் இருக்கா? கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை வாங்கலாம். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கில்ட் அக்கௌண்ட் மட்டும் ஓப்பன் பண்ணி நீங்கள் ரீட்டெயிலாக வந்து செக்யூரிட்டிஸை வாங்கிக்கலாம். மினிமம் அமௌண்ட் வந்து 10,000 அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ என்ன அப்படின்னா இந்த யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்னா 82.5% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கா. இதில் ஆர்பிஐ ரீட்டெயில் ஸ்கீம் 82.5 ரொம்ப முக்கியம். 82.5. ஓகே, 82 ஞாபகம் வச்சுக்கிறேன், நானும் ஞாபகம் வச்சுக்கிறேன். ஓகே, இது எப்போ லான்ச் பண்ணாங்கன்னு பார்த்துங்க. இந்த ஸ்கீம் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் 2021. ரைட்டா? 2021. ஓகே, வேறு என்ன இருக்குது இதில்? அடுத்தது ஆர்பிஐ ரீட்டைல் டைரக்ட் ஸ்கீமு பிரைமரிலி அலோவ் விச் குரூப் டு இன்வெஸ்ட் டைரக்ட்லி கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ். யாரை? ஸோ ரீட்டைல் ஸ்கீம் அப்படின்னா யாரையா பண்ணுவாங்க? இண்டிவிஜுவல் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் அவங்க யாராக வேணால் இருக்கலாம். மேபி அவங்க என்ஆர்ஐயாக கூட இருக்கலாம். ஆனால் வந்து இண்டிவிஜுவல் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸாக இருக்கணும். ரீட்டைல்னால் சின்ன ஓகேங்களா? ஹோல்சேல் எப்படின்னா படா, ரீட்டைல் எப்படின்னா தோடா. ஓகே, இதுக்கு வந்து கில்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் கில்ட் அக்கௌண்ட் வந்து 2021 லான்ச் பண்ணப்பட்டது. ஓகேங்களா? ஸோ மினிமம் மாற்றி சொல்லிட்டேன். அதான் எனக்கு ஒரு குழப்பமாக இருந்தது, என்னென்னா $1000 இருக்காது அப்படின்னு. $10,000. ஓகே, ஸோ ஆர்பிஐ ரீட்டைலில் வந்து $10,000 மினிமம். ஓகேவா? $10,000 மினிமம். ஓகே, $10,000. விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் அவைலபிள் த்ரூ ஆர்பிஐ ரீட்டைல். ஓகே, T-bill இன்வெஸ்ட் பண்ணிக்கலாமா? இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ட்ரெஷரி பில்ல, ஸ்டேட் டெவலப்மெண்ட் லோன், எஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து சாவரின் கோல்டு பாண்டில் பண்ணிக்கலாம். கார்பரேட் ஃபிக்ஸ்டு டெபாசிட் கிடையாது. அப்போ ஆப்ஷன் டி இஸ் தி ஆன்சர். அடுத்து வாட் இஸ் த மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்? தெரியும், $10,000. பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஸ்டேட் டெவலப்மெண்ட் லோன், அதுலேயும் பண்ணிக்கலாம். T-bills, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், ட்ரெஷரி பில்ஸு, ஸ்டேட் டெவலப்மெண்ட் லோன். ஓகே, இது வந்து 10,000 இங்கே இருக்குது. ஓகே, அடுத்து 16வது ஃபினான்ஸ் கமிஷன் பற்றி கேட்டிருக்காங்க. 16வது ஃபினான்ஸ் கமிஷன். இந்த 16வது ஃபினான்ஸ் கமிஷனுடைய ஹெட் யார்? அரவிந்த் பனகாரியா. ஸோ இது எப்போ இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா April 1, 2026 2031 March 31 வரைக்கும். ரைட்டா? ஓகே, இது என்ன அப்படின்னா இந்த கமிஷன் கான்ஸ்டியூட்டட் ஸ்டார்ட் பண்ணது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2023 டிசம்பரில். ஓகே, அதுக்கான பட்ஜெட்டு அது இதெல்லாம் டேட்டா கலெக்ட் பண்ணுறது எல்லாம் பண்ண ஆரம்பிச்சது வந்து December 23. அரவிந்த் பனகாரியா அதோடைய ஹெட்டு. கரெக்டாக? ரைட்டு. அடுத்தது this commission will give recommendations on tax distribution between the central and state for the period of 26 to 31. கரெக்டா? கரெக்டு. ஓகே, ஜிஎஸ்டி கலெக்ஷன் வந்து எந்த ஸ்டேட்டுக்கு எவ்வளோ வரணும் அப்படின்னு சொல்லி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது இவங்க தான். ஓகே, இது எதனோட அடிப்படையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டினுடைய பர் கேபிட்டா இன்கமு நிறையா. ஸோ தமிழ்நாட்டில் வந்து நிறையா ப்ராப்பராக இருக்குது அப்படின்னா அங்கேருந்து வாங்கி யூபிக்கு தருவாங்க. ஓகே, நம்ம ₹1 கொடுக்குறோம் அப்படின்னா ₹21, ₹31 31 பைசா ஏன் வருது அப்படின்னா
மிச்ச காசை வந்து பீகாருக்கு தர்றாங்க. பீகாருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ₹1 கொடுத்தா ₹3.91 நம்ம வருதுங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். ஓகே ஓகே. அடுத்து வந்து த ரிப்போர்ட் பை பேனல் வாஸ் டியூ பை அக்டோபர் 31 வந்து இது வந்து முடியுது. ஓகே, அதுக்குள்ளே ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணணும். ஆனால் வந்து இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது இப்போ அடுத்த மாதம் நவம்பர் மாதம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி நவம்பர் 31 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 31 டிசம்பர் அக்டோபர் 2025 வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேவா. திஸ் கமிஷன் வில் ஆல்சோ ரிவ்யூ த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஃபினான்சிங் அரேஞ்ச்மெண்ட். ஓகே, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய பணத்தையும் வந்து இதில் டிசைட் பண்ணுவாங்க. அப்போ ஆப்ஷன் டி 1 2 3 4. ஓகே, சேர்மன் யாருன்னு பார்த்துங்க, இது எப்போ முடியுதுன்னு பார்த்துங்க. ஓகே, இது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. நவம்பர் 31 சொல்லிட்டு நவம்பரில் 31 நாளே இல்லை. ஓகே, எப்படி பிப்ரவரியில் 30 இல்லையோ நவம்பரில் வந்து 31 இல்லை. ஓகே, பார்த்துங்க. ஸோ டைம் பீரியட் பார்த்துங்க, எப்போ ஸ்டார்ட் ஆகுதுங்கிறத பார்த்துங்க. 5 வருஷம். ஓகே, இதுக்கு முன்னாடி இருந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா நந்தகிஷோர், அவரையும் பார்த்துக்குங்க, இவரையும் பார்த்துக்குங்க, ஆளை விடுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா த கமிஷன் ஹேஸ் 4 members assisted by செக்ரட்டரி ரித்விக் பாண்டே அண்ட் 2 other ஜாயின்ட் செக்ரட்டரிஸ் அண்ட் 1 எக்கனாமிக் அட்வைசர். ஓகே, அதை வச்சு தான் இதை வந்து இது பண்ணியிருக்காங்க. ஓகே, இது அரவிந்த் பனகாரியா பற்றி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்க்குறேன் பார்த்துங்க. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். அவர் வந்து பத்மபூஷன் எப்போ வாங்கினார் அப்படின்னா 2012 பத்மபூஷன். ஓகே, 3rd ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு 2012. ரைட், அவர் ஒரு புக் எழுதியிருக்காரு. இந்தியாஸ் ட்ரேட் பாலிசி த 1990s அண்ட் பியாண்ட் அப்படிங்கிற புக்கையும் எழுதியிருக்காரு. அடுத்து வந்து 3 சிறப்பு இருக்கு இல்லையா. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து இது வந்து தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா, அது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னா கோல்டு ரிஃப். ஓகே, ராஸ்பி ஃப்ரெஷ். ஓகே, ராஸ்பி ஃப்ரெஷ் டிஆர். ஓகே, நம்ம டி ராஜேந்திரன் இருக்கார் இல்லையா, டிஆர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரியல் லைஃப். ஓகே, லைஃப். இந்த 3 தான் வந்து இதில் ஏதோ தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மத்திய பிரதேசில் இப்போ ரீசெண்டாக இறந்து போனாங்க இல்லையா சில குழந்தைகள். ஸோ அதனால் ஓகேங்களா, மத்திய பிரதேசில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இறந்து போனாங்க ஒரு சில குழந்தைங்க. இது தமிழ்நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஒரு சில ட்ரக்ஸ் இருக்குது. அதனால் வந்து சில கான்ட்ரவர்ஷியலான ஒரு பிரச்சனைக்குள்ளே போக வேண்டியதாக இருந்தது தமிழ்நாடு. ஓகே, கோல்டு ரிஃப்பு, ராஸ்பி ஃப்ரெஷ் டிஆர், அதுக்கப்புறம் ரியல் லைஃப். ஓகே, லைஃப், கோல்டு ரீ. ஓகே, 2 ரீ இருக்குது. இங்கே ஒரு ரீ இருக்குது, இங்கே ஒரு ரீ இருக்குது. கோல்டு CORE. ஓகே, அடுத்தது லேபர் மினிஸ்ட்ரி யார், மன்சுக் மண்டாவியா சைனட் MOU வித் யார் கூட, ஃபுட் ஆக்ரிகேட்டர் ஜொமேட்டோ யாரோடது, தீபேந்தர் கோயலோடது. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நேஷனல் கரியர் போர்ட்டல் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணுறதுக்காக யார் கூட, ஜொமேட்டோ கூட சேர்ந்துருக்காங்க. ஓகே, ரீசெண்டாக வந்து HDFC பேங்க் கூட வந்து ஜொமேட்டோ வந்து ஒரு சில அக்ரிமெண்ட்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. ஞாபகம் இருக்கா, HDFC பேங்க் கூட ஜொமேட்டோ. எதுக்காக, பென்ஷன். ஓகே, HDFC பென்ஷன் வந்து ஜொமேட்டோ கூட டைப் போட்டுருந்தாங்க. ஞாபகம் இருக்கா, நான் கூட சொல்லியிருந்தேன் HDFC டொமேட்டோ பிடிக்கும் அப்படின்னு. ஓகே, இந்த கரியர் போர்ட்டல் எப்போ லான்ச் பண்ணுது அப்படின்னா 2015 இந்த கரியர் போர்ட்டல் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ஜாப் கிரியேட் பண்ணுறாங்க, ஒரு கிக் ஒர்க்கர்ஸுக்கு ஜாப் கிரியேட் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள். ரைட், எஸ், ஜொமேட்டோ கூட. அடுத்தது வந்து கூகுள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அடுத்த 5 வருஷத்தில் வந்து 15 பில்லியன் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. எங்கே, இந்தியாவில். எதுக்காக, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஹப்பு அவுட் சைட் இந்தியா. ஓகேங்களா, எங்கே வந்து இந்த AI ஹப் அப்படிங்கிற கொண்டு வர போகிறாங்க. சும்மா இருப்பாரா சந்திரபாபு நாயுடு, வளைச்சு போட்டுற மாட்டார். விசாகப்பட்டினம். ஸோ விசாகப்பட்டினத்தில் தான் வந்து இந்த 15 பில்லியனாக கிட்டத்தட்ட ஒரு 14,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஏஐயில் வந்து கொண்டு வந்திருக்காங்க 5 வருஷத்துக்கு. நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸ். ஓகே, 15 பில்லியன் ஓவர் த நெக்ஸ்ட் 5 இயர்ஸ். அடுத்து வந்து விச் ஆர்கனைசேஷன் அவார்டட் இன்ஃபோசிஸ் 15 இயர். ஓகே, 1.2 பில்லியன் கான்ட்ராக்ட். ஓகே, இப்போ இன்ஃபோசிஸ் இருக்காங்க இல்லையா, யாரோடது, நாராயணமூர்த்தியோடது. ஓகே, சாஃப்ட்வேர் கம்பெனி, பெங்களூரில் இருக்குது ஹெட் குவார்ட்டர்ஸ். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு கான்ட்ராக்ட் வாங்குறாங்க இல்லையா, ஒரு கண்ட்ரியோடைய கான்ட்ராக்ட் வாங்குறாங்க. ஸோ எவ்வளோக்குன்னு பார்த்தீங்கன்னா 1.2 பில்லியன். ஓகே, அது எந்த கண்ட்ரியினோடதுன்னு கேட்டிருக்காங்க. கண்ட்ரி இல்லைன்னா ஆர்கனைசேஷன். ஓகேவா. ஸோ இப்போது இன்ஃபோசிஸோடைய சேர்மன் யாருன்னு சொன்னேன், இவர் பேர் நீ இப்போ தானே சொன்ன மறந்துருச்சு, நாராயணமூர்த்தி. எஸ், நாராயணமூர்த்தி. ஸோ அவருடைய சன் இல்லா யார், ரிஷி சுனக். ஓகே, அவர் எந்த கண்ட்ரி சேர்ந்தவர், UK.
அப்போது யூகேவினுடைய ஹெல்த் டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, அவங்க தான் வந்து ஏய் மேன் எஸ் யூகே தான் யூகேவினுடைய நேஷ்னல் ஹெல்த் சர்வீஸ் பிஸ்னஸ் சர்வீஸ் அத்தாரிட்டி. ஓகேங்களா, நேஷ்னல் ஹெல்த் சர்வீஸ் அண்ட் பிஸ்னஸ் சர்வீஸ் அத்தாரிட்டி அவங்க தான் சைன் பண்ணியிருக்காங்க. ஒரு நிமிஷம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். 15 வருஷம் கான்ட்ராக்ட் 1.2 பில்லியன், கிட்டத்தட்ட 10,000 கோடி. 15 வருஷம் கான்ட்ராக்ட் 1.2 பில்லியன், 15 வருஷம். ஓகே, 15 பில்லியன் போன கேள்வியில் இதில் வந்து 15 வருஷம். ஓகே, அது ரேசூர் பே, இது வந்து ஃபின்டெக் கம்பெனி. இவங்க வந்து பார்த்தா ரேசூர் பே வந்து நியூ பயோமெட்ரிக் அத்தன்டிகேஷன் சிஸ்டம். ஞாபகம் இருக்கா? யார் கூட சேர்ந்து பண்ணுறாங்க? எஸ் பேங்க் கூட சேர்ந்து. ஓகே, இஸ் டிசைனட் டு ரீப்ளேஸ் வாட் ஃபார் ஆன்லைன் கார்ட் பேமெண்ட். ஓகே, ஸோ என்ன இதோட ஆப்ஷன் வந்து ஓடிபி அண்டு பின்னு, இதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா, ஓடிபி கொடுத்து நம்ம இது பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைம் ஆகும், பின் நம்பர் போகிறதுக்கு டைம் ஆகும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயோமெட்ரிக், ஓகே, ஃபேஸ் ரெகக்னிஷனோ இல்லை வந்து தம் இம்ப்ரெஷனோ கொடுத்தா சீக்கிரம் பணம் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வந்து கைமாற்றி விட்டுடலாம். எனக்கு வந்து டைம் அப்படிங்கிறது ரொம்ப பிஸியான ஆள் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மெத்தடை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா, எஸ் பேங்க் கிட்ட போயிட்டு நீங்கள் வந்து இந்த ஃபெசிலிட்டியை வந்து வாங்கிக்கலாம். ஓகேங்களா, எஸ் பேங்க் கிட்ட போய் இந்த ஃபெசிலிட்டியை வாங்கிக்கலாம். அதுங்க இந்தியாவுடைய ஃபஸ்ட் பேங்க்குங்க பயோமெட்ரிக் யூஸ் பண்ணது. ஓகே, ஸோ இது வந்து அப்போ இது ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக. அடுத்து வந்து குளோபல் ஃபின்டெக் ஃபெஸ்டிவல் எங்கே நடந்தது? மும்பையில் நடந்தது. கீ ஸ்டார்மர் அதோடைய சீஃப் கெஸ்ட்டாக வந்திருந்தார். இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வாட் மேஜர் இனிஷியேட்டிவ் வாஸ் லான்ச் பை நபார்டு டு டிரைவ் கொலாபரேஷன் அண்ட் இன்னோவேஷன் இன் ரூரல் டெக்னாலஜி. ஓகே, அது என்ன அப்படின்னா ரூரல் டெக் கோ லேப் போர்ட்டல். ஓகே, இது என்ன அப்படின்னா டிசைன்டு டு கனெக்டு ஸோ அந்த என்ன சொல்கிறது, இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸு, அக்ரிகல்ச்சரில் இருக்கக்கூடிய ஸ்டார்ட் அப்ஸு, ஸோ இதெல்லாம் ஒன்று சேர்ந்து ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வழிவகை செய்வாங்க. அவ்வளோதான் விஷயங்க, ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஓகேவா, அதுக்கு யார்? நபார்டு தான் லான்ச் பண்ணியிருக்காங்க ரூரல் டெக் கோ லேப் போர்ட்டல். ஸோ இதில் வந்து நீங்கள் போய் ஐடியா தரலாம், இல்லை வந்து அதில் போய் ஒர்க் பண்ணி ஒரு என்ன சொல்கிறது ஒரு ப்ரொக்ரெசிவான அவுட்புட்டுக்கு நீங்கள் வழிவகை செய்யலாம். ஸோ அக்ரிஷோர் தெரியும் 750 கோடி. ஓகேங்களா, நபார்டு 250 கோடி, அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 250 கோடி, ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் 250 கோடி. ஓகே, இதெல்லாம் பார்த்துங்க என்னென்னு நபார்ட் சைடில் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஹேக்கத்தான் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்து வந்து பஜாஜ் ஃபின்சர்வ் இன்சூரன்ஸ் பிஸ்னஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கள பற்றி கேட்டிருக்காங்க. ஃபார்மலி நவுன் அஸ் பிஃபோர் த ரீசெண்ட் ரீபிராண்டிங். ஸோ ரீபிராண்டிங் வந்து பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா பஜாஜ் லைஃபு, பஜாஜ் ஜென்ரல் இன்சூரன்ஸ். ஸோ அது ரெண்டையும் இது பண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக வந்து இது மாற்றிருக்காங்க, பெயர் மாற்றம் செஞ்சுருக்காங்க, பஜாஜ் லைஃப் அண்ட் பஜாஜ் ஜென்ரல் இன்சூரன்ஸ் அப்படின்னு. ஓகே, ஸோ வாட் பர்சன்டேஜ் ஆஃப் த ஸ்டேக் டிட் பஜாஜ் ஃபின்சர்வ் அக்யூர்ட் இன் த இன்சூரன்ஸ் ஜாயின்ட் வெஞ்சர் டு கெயின் த 100% ஓனர்ஷிப். அடேங்கப்பா, 26% வாங்கி 100% வந்து ஓனராக வந்து மாறிட்டாங்க. ஓகே, அடுத்து காஸ்மோ கால்கல் ஆப். ஓகே, இது வந்து காஸ்மோ கோஆப்ரேட்டிவ் பேங்க்கு லான்ச் பண்ணது. எங்கே இருக்குது அது பேர் என்ன? பூனேல இருக்குது. ஓகேங்களா, இது எதுக்காக அப்படின்னா ஜென்சி இருக்காங்க இல்லையா, அந்த யங்ஸ்டர்ஸ் அவங்கள வந்து அட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது. ஓகே, ஸோ வாஸ் லான்ச்டு பை விச் இன்ஸ்டியூஷன்? ஓகே, ஸோ நான் சொன்ன காஸ்மோ கோஆப்ரேட்டிவ் பேங்க். அப்போ ஃபஸ்ட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இல்லை, பப்ளிக் செக்டர் பேங்க்கா இல்லை, ப்ரைவேட் செக்டர் பேங்க்கா இல்லை, அடுத்தது என்ன இருக்குது? கோஆப்ரேட்டிவ் பேங்க். ஸோ ஆன்சர் வந்து சி, கோஆப்ரேட்டிவ் பேங்க். ஓகே, காஸ்மோ பேங்க்கு, காஸ்மோ கால்கல். ஓகே, யாருக்காக? ஜென்சிக்காக. அடுத்து the decision to reclassify the limestone was based on the recommendation from which of the following recommendation. இந்த ரெக்கமெண்டேஷனில் யார் பண்ணுவா? நீத்தி ஆயோக் தான் வந்து ரிப்போர்ட் ரெடி பண்ணி சர்வே எடுத்து பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மேஜர் ப்ராஜெக்ட்டுக்கெலாம் வந்து இந்த லைம் ஸ்டோன் யூஸ் பண்ணலாம் இனிமேல் அப்படின்னு சொல்லி டிசிஷன் எடுத்திருக்காங்க. ஓகே, அவ்வளோதான் விஷயம். ஸோ இனிமேல் வந்து லைம் ஸ்டோன் எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் தோண்டி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறாங்க. ஓகே, மைன்ஸோட மினிஸ்டர் யார்? கிஷான் ஜாப். ஸோ அதுக்கப்புறம் யாராவது தேவைப்படுறாங்க? ஓகே, லீஸ் ஹோல்டர்ஸ் ஆஃப் மினரல்ஸ் லைம்ஸ்டோன் லீசஸ் மஸ்ட் ரெஜிஸ்டர்ட் வித்தின் த ஐபிஎம் போர்ட்டலில் வந்து லான்ச் பண்ணணும் 31/2026. ஓகேங்களா, மார்ச் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு ஏதாவது டெண்டர் எடுக்கிறீங்க அப்படின்னா போய் பண்ணிக்க. ஓகே, சஜத் ஆப்பை வந்து நம்ம பார்த்தோம்.
பார்த்தோம் இல்லையா. சஜ்ஜத் ஆப்பு வந்து ஏர்லி டிசாஸ்டர் வார்னிங் பிளாட்ஃபார்ம், ஓகேங்களா. ஏர்லி டிசாஸ்டர் வார்னிங், அது வார்னிங் பிளாட்ஃபார்ம். நான் என்ன சொல்லியிருந்தேன், ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரிமோட்டாக வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா நமக்கு மெசேஜ் அப்படிங்கிறது இது பண்ணும், சோஷியல் மீடியாவில் வந்து போஸ்ட்டாக போடும், இல்லைன்னா டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணுறது இந்த சஜ்ஜத் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து யார் மேனுஃபேக்சர் இது பண்ணியிருக்காங்க, லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தயாரிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா சென்டர் ஃபார் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிமேட்ரிக். ஏன்னா டெலிமேட்ரிக் ஏன் வந்து டெலிகம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட். ஸோ நெட்வொர்க் மூலமாக வந்து மெசேஜ் அப்படிங்கிறது பண்ணணும் இல்லையா, அதுக்காக வரப்பட்டது, ஓகேங்களா. இந்தியாஸு பிரின்சிபல் செக்ரட்டரி டு பிரைம் மினிஸ்டர் அவர் தான் இது பண்ணியிருக்காரு, நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி. ஓகே, அடுத்தது சிவில் ரெஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, விச் ஸ்டேட் ரெக்கார்டட் லோவர் செக்ஸ் ரேஷியோ இன் அட் பர்த் இன் 2023. 23 வருஷம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. லோவஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட். ஹையஸ்ட் வந்து அருணாச்சல் பிரதேஷ். ஜார்க்கண்டில் 889, அருணாச்சல் பிரதேசில் 1085. மறக்கவே கூடாது, ஓகேங்களா. இது யாருக்கு இந்த ரிப்போர்ட்டை வந்து இது பண்ணி ரெடி பண்ணி தந்திருக்காங்க அப்படின்னா, ரெஜிஸ்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. ஓகே, ரெஜிஸ்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா தான் வந்து இந்த ரிப்போர்ட் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்து வந்து டிபிஎஸ் பேங்க் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து சேஃபஸ்ட் பேங்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏஷியாவில், ஓகேங்களா. ஏஷியாவில் சேஃபஸ்ட் பேங்க், வேர்ல்டில் வந்து சேஃபஸ்ட் பேங்க்கில் வந்து 2வது பிளேஸில் இருக்காங்க. ஸோ இது யார் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க, குளோபல் ஃபினான்ஸ். ஓகே, குளோபல் மேகசின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாரை சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் பேங்க் இன் இந்தியா வந்து எஸ்பிஐயில் சொல்லியிருந்தாங்க, ஞாபகம் இருக்கா. இவங்க வந்து பார்த்தா குளோபல் ஃபினான்ஸ், அவங்க வந்து இவங்க வந்து குளோபல் ஃபினான்ஸ், ஓகேங்களா. அவங்க வந்து என்னது இப்போ தானே சொன்னேன் குளோபல் ஃபினான்ஸு. அவங்க வந்து குளோபல் மேகசின். ஓகே, சேஃபஸ்ட் இது பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 17வது கன்செக்யூட்டிவ் டைமாக வந்து பார்த்தீங்கன்னா டிபிஎஸ் வேர்ல்டில் வந்து செகண்ட் சேஃபஸ்ட் பேங்காக வந்து இடம் பெற்றிருக்கிறது. இந்த டிபிஎஸ் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் இருக்குது. டிம் டேவிட் சிங்கப்பூர் மாமா. 1968 கொண்டு வரப்பட்டது. பியூஷ் குப்தா இவர் தான் சிஇஓ. ரஜத் வர்மா இந்தியாவில் இருக்கிறது ரஜத் வர்மா. ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா பியூஷ் குப்தா. அடுத்து வந்து இன் அடிஷன் டு பீயிங் சேஃபஸ்ட் பேங்க் இன் ஏஷியா, வேர் டிட் டிபிஎஸ் பேங்க் ரேங்க் ஆன் வேர்ல்ட்ஸ் 50th கமர்ஷியல் பேங்க் லிஸ்ட்டு. எத்தனாவது பிளேஸ்? 2வது பிளேஸா? எஸ், ஓகே, 2வது பிளேஸ். ஓவராலாக 2வது பிளேஸ். அடுத்தது த ரேங்கிங் ஃபார் த வேர்ல்ட்ஸ் சேஃபஸ்ட் பேங்க், ஓகே, are determined by evaluating the bank's long-term foreign currency ratings from major credit rating agencies. ஸோ இந்த இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கரன்சி ரேட்டிங்ஸை வந்து இந்த லாங் டேர்ம் ஃபாரின் கரன்சி ரேட்டிங்ஸை எந்த கிரெடிட் ரேட்டிங் கிட்டேருந்து வாங்கியிருக்காங்க இந்த லிஸ்ட்டை விடுறதுக்காக யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உலகத்திலே பெரிய பெரிய கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி அப்படின்னா வந்து இவங்க தான், ஓகேங்களா. கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி வந்து இவங்க தான். ஓகே, ஃபிட்ச், மூடிஸ் அண்டு ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் போர்ஸ். ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய 4 கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி என்ன அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், ஓகேவா. உங்களுக்கான 2வது கேள்வி. அடுத்து ஹென்லே பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் பவர்ஃபுல் பாஸ்போர்ட் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிங்கப்பூர் மாமா டிம் டேவிட் 193 கண்ட்ரிகளுக்கு வந்து பர்மிஷன். ஓகே, அடுத்து லேட்டஸ்ட் ஹென்லே ரிப்போர்ட் வந்து இந்தியாவுடைய பொசிஷன் வந்து 57 கண்ட்ரி. அடுத்து how many destinations can Indian passport holders access the visa free? ஓகே, ஆன் அரைவல், விசா ஃப்ரீ, இது எல்லாமே சேர்த்து எவ்வளோனா 57 மார்க் பண்ணதுக்கு 57. ஓகே, ஆனால் சொல்கிறது வந்து 59ங்கிறேன். என்ன ஒரு மைண்டு. அடுத்து வந்து ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் 193 கண்ட்ரிஸ், ஓகேவா. 193 கண்ட்ரிஸ். ஓகே, அடுத்து ஃபார் த ஃபஸ்ட் டைம் நியர்லி 20 இயர்ஸுக்கு அப்புறம் 20 இயர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து டாப் 10லேருந்து வெளியில் தூக்கி போட்டாங்க 12வது இடத்துக்கு. ஓகே, ஃபாலன் டாப் 10லேருந்து வெளியில் போயிடுச்சு ஹெட்லே. வாட் இஸ் த கரண்ட் இதுன்னு கேட்டிருக்காங்க. 12வது இடம், ஓகேங்களா. 12வது இடம். ஓகே, சவுத் கொரியா செகண்ட், சிங்கப்பூர், சவுத் கொரியா, ஜப்பான். சவுத் கொரியா வந்து பார்த்தீங்கன்னா 190, இது வந்து ஜப்பான் வந்து 189. ஆப்கானிஸ்தானுக்கு லாஸ்ட்டு. ஓகே, 24 கண்ட்ரி தான் போக முடியுமா. அஞ்சு பீச்சஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸ்ரீவர்தன், நெகையானு, பர்னகா,
இதிலே கொடுத்துருக்காங்க. ஸ்ரீவர்தன், நெகாயானு, பர்னகா, குஹாகர், லத்கர். ப்ளூ ஃப்ளாக் சர்டிஃபிகேஷனு, 5 பீச்சஸ்ஸு. ஓகே, மொத்தம் 18 பீச்சஸ் இருக்குது. ஓகே, விச் கண்ட்ரி கிவ்ஸ், யார் கொடுக்குறா? டென்மார்க். பார்த்துட்டோம். ஓகே, வாட் இஸ் த நேம் ஆஃப் த சேலரி பேக்கேஜ் கிவன் பை ஆஃபர்டு பை பேமெண்ட், அது பேர் என்ன, பேங்க் ஆஃப் இந்தியா டு பென்ச் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் பர்சனல்ஸ் அண்டர் தி நியூ MOU. ஓகே, பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து சேலரி பேக்கேஜ் தரக்கூடிய பேங்க் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா பேர் என்ன, பேங்க் ஆஃப் இந்தியா. ஓகேடா. ஸோ அந்த சேலரி பேக்கேஜ் பேர் என்னென்னு பார்த்தா ரக்ஷக் சேலரி பேக்கேஜ். ஓகே, பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ பேங்க் ஆஃப் இந்தியா ரொம்ப ரேராக தான் பார்க்குறோம். ஓகே, விச் ஆஃப் த ஃபாலோவிங் நாட் நியூ என்ஹான்ஸ்மெண்ட் ஆடட் டு டெலிமானஸ் ஆப். டெலிமானஸ் ஆப்பில் எந்த இது இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி, விர்ச்சுவல் ரியாலிட்டி தெரப்பி. இது தேவையில்லாது. ஓகே, மல்டிலிங்குவல் யூசர் இன்டர்ஃபேஸ் இருக்கா, இருக்குது. ஓகே, எமர்ஜென்சி மாடியூல் இருக்கா, இருக்குது. சேட்பாட் வந்து அஸ்மி. ஓகே, இந்த சேட்பாட் வந்து ரொம்ப முக்கியம். சேட்பாட் வந்து அஸ்மி. ஓகே, அஸ்மி சேட்பாட். ஓகே, நேஷ்னல் டெலி மென்டல் ஹெல்த்து ப்ரோக்ராம் ஃபீச்சர்ஸ். ஓகே, 10 ரீஜனல் லாங்குவேஜ், இங்கிலீஷு அண்டு ஹிந்தி. எனக்கு டவுட்டு, இங்கிலீஷ் ஓகே ஃபாரின் லாங்குவேஜ், ஹிந்தி ரீஜனல் லாங்குவேஜ் கிடையாதா? 10 ரீஜனல் லாங்குவேஜ் ப்ளஸ் இங்கிலீஷு ஹிந்தியா, என்னடா அது? ஓகே, 12 லாங்குவேஜஸ். ஓகேங்களா, மொத்தம் 12 லாங்குவேஜஸ். அஸ்மி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது. ஓகே, சேட்பாட் யார் லான்ச் பண்ணுறா? டெலிமானஸ் ஆப்பில். இந்த அஸ்மி ஆப்பை பற்றி தான் கேட்பாங்க. ஓகேங்களா, அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். டெலிமானஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹவு மெனி ரீஜனல் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா மறுபடியும் குளறுபடி. ஹவு மெனி ரீஜனல் லாங்குவேஜ் 10. ஓகே, யார் லான்ச் பண்ணுறா? மினிஸ்டர் ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ், JB நட்டா. யூனியன் பட்ஜெட் 2028 இதை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. நேஷனல் டெலிமானஸ் ஹெல்த் ப்ரோக்ராம். ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோவிங் நாட் ட்ரூ ரிகார்டிங் போஸ்டல் பேலட் ஃபெசிலிட்டி ப்ரொவைடட் பை த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஃபார் பீகார் அசம்பிளி எலெக்ஷனுக்கு கொடுத்துருக்கிறது எது ட்ரூ இல்லைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க? பி. ஓகே, பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் லெஸ் தென் 40% ஆர் அலவுடு எலிஜிபிள் ஃபார் த போஸ்டல் பேலட். ஓகே, 40% கீழே இருக்கிறவங்க தான் அலவுடா? பாருங்கள், கிடையாது. இது வந்து தப்பான வருது. 40% மேலே நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், ஆர் நாட் எலிஜிபிள். ஓகே, இங்கே வந்து எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க, இங்கே வந்து நாட் எலிஜிபிள். ஓகே, ஸோ இது வந்து எலிஜிபிள் சொல்லியிருக்கு, நாட் எலிஜிபிள். ரைட்டா? ஸோ மற்ற எல்லாமே கரெக்ட். எலக்ட்ரோரல் 85% மேலே இருக்கிறவங்க வந்து எலிஜிபிள். ஓகேங்களா, ஃபார்ம் 12D மூலமாக வந்து ஓட்டு அப்படிங்கிறது போட்டுக்கலாம் போஸ்டல் பேலட்டில். எலக்ட்ரோரல் ஒர்க்கிங் எசென்ஷியல் எங்கே போச்சு? ஓகே, இது ஆன்சர். ஓகே, எலெக்டர்ஸ் ஒர்க்கிங் இன் அண்ட் எசென்ஷியல் சர்வீஸ் லைக் ஃபயர், ஹெல்த், இந்த மாதிரி வந்து வர முடியாத சுச்சுவேஷனில் வெளியில் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க இல்லையா? இப்போ போலீஸ்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 24/7 7 வீக்ஸு 7 டேஸு ஒர்க் இருக்குது. அவங்களெல்லாம் வந்து பார்த்தோன்னா போஸ்டல் அலவுடு. இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு. ஓகே, அதுக்கப்புறம் ஃபார் எல்டர்லி ஓட்டர்ஸு PW இது டெசிக்னேட்டட் போலிங் டீம்ஸ் வில் விசிட் தேர் ஹோம் டு கலெக்ட் தேர் பேலட். ஓகே, ஸோ அவங்க வீட்டுக்கே போய் அவங்களோட இது வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். அவங்களால முடியாது இல்லையா? ஸோ வயதானவங்க இல்லை PWK ஓட்டர்ஸு, ஸோ இவங்களுக்கெல்லாம். ஓகே, 75 வயசுக்கு மேலே இருந்தாலும் சரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிசபிலிட்டி 40% கீழே இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அலவுட் இல்லை. ஓகே, அவங்க வந்து நேராக போய் தான் போடுறோம். ஓகேவா? 3 எக்ஸப்ஷனுங்க. ஒன்று 85 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வயதானவங்க, முடியாமல் இருக்கிறவங்க. அவங்க 85 வயசு கம்பல்சரி. முடியாமல் இருக்கிறவங்க, வயதானவங்க, அந்த PW, இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போய் கலெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இந்த தவிர்க்க முடியாத வேலைகள் இருப்பாங்களே, வர முடியாத வேலை, அவங்க வந்து போஸ்டலில் பண்ணிக்கலாம். ரைட்? 12D ஃபார்ம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்க. 12D. ஓகே, 12th ஃபெயில் படம் இருக்கு இல்லையா, அது மாதிரி 12D. அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஃபெசிலிட்டிஸ் ஆர் ப்ரொவைடட் பை எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா டு என்ஷூர் த ஈஸ் ஆஃப் voting for pension with disabilities. Okay, optional home voting facility for okay 40. Okay, correct. Okay, optional அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா
ஹோம் ஓட்டிங் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆப்ஷனல் ஹோம் ஓட்டிங் ஃபெசிலிட்டி, செப்பரேட்டு கியூ அட் போலிங். இப்போ ஓட்டு போகிற இடத்துல வந்து அவங்களுக்கு செப்பரேட் கியூ அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஆக்சசபிள் ஓட்டர்ஸ் இன்ஃபர்மேஷன் ஸ்லிப் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்துருக்காங்க. ப்ளஸ் பிரெய்லி, அந்த அந்த பார்வையற்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரெய்லி லாங்குவேஜ் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது வந்து ஜனவரி 4 ஜனவரி 4 தானே, எஸ் ஜனவரி 4. ஓகே, அதாவது பிரெய்லி லாங்குவேஜ் டே வந்து ஜனவரி 4 சொல்கிறேன், ரைட்டா. ஸோ இது பிரெய்லி ஃபீச்சர் அப்படிங்கிறது என்னென்னா, இந்த பார்வையற்றவர்களுக்கு வந்து இந்த தொட்டு பார்த்து இது பண்ணிக்கலாம். ஓகே, அந்த ஃபெசிலிட்டி அப்படிங்கிறத பண்ணி தந்திருக்காங்க. கரெக்டாக, எஸ். அதுக்கப்புறம் திவ்யாங், ஓகே, சக்ஷம் மாடியூல் எலெக்ஷன் கமிஷன் நெட்வொர்க் இஸ் டிசைன்டு டு அசிஸ்ட் விச் ஆஃப் த ஃபாலோவிங் குரூப். யாருக்கு? பிடபிள்யூ கேண்டிடேட் தானே, எஸ். அடுத்து வந்து இந்த எலெக்ஷன் கமிஷன் நெட்வொர்க் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் ஃபெசிலிட்டிஸ் தட் த பிடபிள்யூடி எலெக்டர்ஸ் கேன் ரிக்வெஸ்ட் வயா திவ்யான்ஸ் மாடியூல். இது ஓகே, என்ன அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் அவங்க வந்து கேட்டு வாங்கிக்கலாம். டிரான்ஸ்போர்ட்டேஷனும் வீல் சேரும் வந்து கேட்டு வாங்கிக்கலாம். ஓகேங்களா, பிடபிள்யூடி எலெக்டர்ஸ். ஓகே, என்ன இவ்வளோ நியூஸ் வந்திருக்கு. அடுத்தது வந்து இந்த இசிஐ நெட்வொர்க் இஸ் a digital platform. It is a new digital platform that combines the multiple apps and services from Election Commission of India, which older app is now part of. Okay, இது எது பார்ட் ஆஃப் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் ஆஃப் தி எபவ். ஓகே, இது எல்லாமே முன்னாடி வந்து இப்போ இதில் வந்து எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. சக்ஷமு, சி-விஜில், அதுக்கப்புறம் ஓட்டர் ஹெல்ப்லைன், இது எல்லாமே வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, ரைட்டா. அதுக்கப்புறம் விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் an acceptable alternative photo identity document for voting permitted by எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. வந்து இப்போ ஓட்டர் ஐடி இல்லை அப்படின்னா ஆதார் கார்டு வச்சு ஓட்டு போட்டுக்கலாம் சொன்னாங்க இல்லையா, ஆதார் கார்டு வச்சு ஓட்டு போட்டுக்கலாம், ரைட்டா. அவ்வளோதான் விஷயம். ஓகே, இந்த வீடியோவோட நம்ம இதை வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். இன்னொரு வீடியோவில் வந்து நம்ம மீட் பண்ணலாம். டாடா, பை பாய்.